வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர ராசி பலன். இந்த வாராந்திர கிரக ராசி பலனில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த ராசிகளின் ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை உள்ள வாராந்திர ராசி பலன் பற்றி பார்ப்போம். மேஷ ராசி பலன் முதலில். மேஷ ராசி மக்களுக்கு 11வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் இந்த வாரம் உங்களின் ஆரோக்கியம் நல்ல விதமாக மேம்பட்டு இருக்கும் என்று நம்பலாம். இருப்பினும் நீங்கள் தினம் செய்யும் யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது அவசியமாகிறது. இதனால் தாங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் மேற்கொண்டு பராமரிக்கவும் உங்களால் முடியும். மேஷராசி மக்களின் விழிப்புணர்வும் ஆரோக்கியத்திற்கான சரியான நடைமுறையும் உங்களின் கடந்த கால பிரச்சனைகளில் பலவற்றை சமாளிக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது. மேஷராசி மக்களின் 12வது வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகி உங்கள் பொருளாதார நிலைமையை சில நேரங்களில் மோசமாக்கும். எனவே முடிந்தவரை உங்கள் பணத்தை செலவழிப்பதில் குறைவாக செலவழித்து கட்டுப்பாடு இருப்பது நலமாக இருக்கும். மிக முக்கியமான பொருட்களை மட்டும் வாங்கவும், தேவையின்றி பொருட்களை வாங்கி குவிப்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் நல்லதல்ல. இல்லையெனில் எதிர்காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த பாதகமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நிதி பற்றாக்குறையால் சிரமப்படுவீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு நெருக்கமான சிலர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இந்த விஷயத்தில் குறிப்பாக வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நினைவில் கொண்டு பேசுங்கள். நினைவில் நிறுத்தி பேசுங்கள். தவறாக எப்பொழுதும் யாரிடமும் எப்பொழுதும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த நேரத்தில் மேஷராசி மக்கள் அதிகம் யோசிக்காமல் பேசுவது உங்களை கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாக்கிவிடும். இந்த வாரம் நீங்கள் அதிக வேலையில் ஈடுபட்டாலும் உங்களுக்குள் ஒரு அற்புதமான ஆற்றலை நீங்கள் பெறுவதையும் அல்லது இருப்பதையும் உணரலாம். இவை யாவையும் இருந்த போதிலும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லா வேலைகளையும் தங்களின் திட்டமிடலுக்கு முன்னதாக முடிக்க முடியாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் வேலையில் உள்ள அலட்சியமே. இந்த வாரம் மேஷராசி மாணவர்களுக்கு தங்கள் கல்வித்துறையில் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். இதன் காரணமாக இந்த மேஷராசி மாணவர்கள் தங்கள் புத்துணர்ச்சி மற்றும் மன அழுத்தம் இல்லாமல் படிப்பில் கல்வி கற்றலில் விருப்பமுடன் செயல்பாட்டில் இருப்பார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் சிறிது நேரம் கொடுக்க முயற்சிக்கவும். ஆலோசனை என்பது அவசியமான பொருட்களை வாங்கி மகிழுங்கள். அதே நேரத்தில் பணத்தை சேமிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் முக்கியமாக செயல்பாட்டில் வைத்திருங்கள். அடுத்து ரிஷபராசி பலன். ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை உள்ள ரிஷபராசி பலன். ரிஷபராசி மக்களை பொறுத்தவரை சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு சாதகமான பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கும் எந்த விதமான பெரிய இடர்பாடுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவித்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். இருப்பினும் நல்ல சத்து உள்ள வைட்டமின் சி சக்தி நிறைந்த உணவுகளை தவறாமல் உண்ணுவது உங்களுக்கு நலமாகும். இந்த வாரம் ரிஷபராசி மக்கள் தங்களின் மூதாதைய சொத்துக்களை வாங்குவது அல்லது அதை விற்பதன் மூலம் கணிசமான அளவு பணம் சம்பாதிக்க முடியும். எவ்வாறாயினும் எந்த ஒரு லாபகரமான ஒப்பந்தத்திலும் இறங்குவதற்கு முன் தெரியாத நபர்களுக்கு முன்னால் அதை வெளிப்படுத்துவது உங்களுக்கு நல்லதல்ல. மேலும் அதை பற்றி அவர்களிடம் கூறுவது உங்கள் வாய்ப்புகளை கெடுத்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே இப்போது இதுபோன்ற செயல்களை தவிர்க்கவும். இந்த வாரம் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உடல்நிலை சற்று பலவீனமாக இருப்பதால் நீங்கள் அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். இதனால் உங்களின் சமூகத்தில் மற்றும் குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகமாகும். இதற்கு காரணம் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ததால் உண்டாகும் தன்மை என்பதை உணர வேண்டும். மற்றும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு வீட்டில் நல்லதொரு மரியாதையை அதிகரிக்க செய்யும். இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர்கள் சிலரை சந்திப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள். இதன் காரணமாக நீங்கள் வேலையில் இருந்து விடுப்பு எடுக்கலாம் அல்லது லீவு எடுக்கலாம் என்று நினைப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் திடீரென விடுமுறை சென்றால் அது உங்களின் பல பணிகளில் இடையூறை விளைவிக்கும். அந்த வேலையில் நீங்கள் தான் சிரமப்படுவீர்கள் என்பதை உணர வேண்டும். எனவே உங்கள் செயல்கள் மற்றும் அதன் நிலையான வரம்புகளை மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு திட்டத்தையும் செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் ரிஷபராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். இவர்களின் ஆசிரியர்களும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே சமயம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் ரிஷபராசி மாணவர்களுக்கு கிரக சேர்க்கைகள்
மற்றவரை விட இந்த வாரம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஒவ்வொரு தேர்விலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறலாம் என்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இதன் காரணமாக உங்களின் உறவின் மக்கள் உங்களை பாராட்டுவதில் சோர்வடைய மாட்டார்கள். ரிஷபராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எந்த செயலுக்கு முன்னரும் ரிஷபராசி மக்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களை கைப்பற்றும் என்று நம்பலாம். அடுத்து மிதுனராசி மக்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை உள்ள மிதுனராசி மக்களுடைய ராசி பலன். இந்த வார ராசி பலனை பொறுத்தவரை மிதுனராசி மக்களுக்கு சனி பகவான் 1ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் நலமாக இருக்கும். உங்கள் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நலமாக இருக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு செல்வம் கிடைக்க வாழ்க்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்று உள்ள வேலையில் நீங்கள் திறம்பட வேலை செய்ய முடியும். அதற்கு தகுந்தவாறு உங்களது ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கும். நல்ல வேலை செய்வதற்கும் ஆரோக்கியம் நிறைந்த இயற்கை உணவுகளை தவறாமல் சாப்பிடுவது நன்றாக இருக்கும். இந்த வாரம் உங்களின் சொத்துக்களை விற்பதன் மூலம் கணிசமான அளவு பணம் உங்கள் வசமாகும். அது தந்தை வழி சொத்தாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு லாபகரமான விற்பனை அல்லது ஒப்பந்தத்திலும் இறங்குவதற்கு முன் சற்று கவனமாக சிந்தனை செய்து அது சார்ந்து நீங்கள் உங்களது எண்ண குவியல்களையும் காய்களையும் நகர்த்துங்கள். எதையும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். எந்த காரியமாக இருந்தாலும் ரகசியம் காப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். ஆகவே சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நீங்கள் உங்களின் உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதனால் உங்களின் செலவுகளில் சில கட்டுப்பாடுகள் அவசியமாகின்றது. எக்காரணம் கொண்டும் இதில் அலட்சியம் செய்யாதீர்கள். மிதுனராசி மக்கள் தங்களின் தொழில் மற்றும் குடும்ப தேவைகளையும் நீங்கள் தான் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டிய இருக்கிற சூழலில் ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்தினால் குடும்பத்துக்கு உண்டான செலவுகளை செய்ய உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம். இப்படி நீங்கள் இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செலவு செய்தால்தான் உங்களுக்கு தேவையான பலன் யாவும் நலமாக கிடைக்கும். இந்த வாரம் உங்களின் தகவல் தொடர்புகளில் அதிக அக்கறையுடன் நீங்கள் செயல்படவும் உங்கள் இந்த வார வாழ்க்கை எளிதாக இருக்கும். உங்களின் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இப்பொழுது செயல்படுவார்கள். இல்லை என்றால் தேவையற்ற மனக்குழப்பத்திற்கு உள்ளாகி துன்பம் படக்கூடிய சூழல் உருவாகிறது. மிதுனராசி மக்கள் தங்களின் வேலையில், தொழிலில் அல்லது வியாபாரத்தில் எதில் நீங்கள் இருந்தாலும் முழு மனதின் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களின் ஆதாயத்தை பெருக்கி லாபத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும். மிதுனராசி மக்கள் தங்களின் பல பணிகளின் இடையூறு விளைவிக்கும் செயல்களை நீங்கள் தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் என்பதால் உங்கள் செயல்கள் மற்றும் அதன் எல்லைகளை மனதில் இருத்தி நீங்கள் திட்டமிட்டால் யாவும் உங்களுக்கு நலமாகும். இந்த வாரத்தில் மிதுனராசி மாணவர்களுக்கு புதனின் ஆசி அதிகம் இருப்பதால் தங்கள் கல்வியில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெற வாய்ப்பும் இருக்கிறது. இருப்பினும் உங்களின் ஆசிரியர்களின் ஆசையையும் ஆதரவையும் பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இதனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மிதுனராசி மாணவர்களுக்கு கல்வி கற்றலில் நல்ல மேன்மை கிடைக்கும். இந்த வாரத்தில் மிதுனராசி மாணவர்கள் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு தேர்விலும் நல்ல பலன்களை பெறுவார்கள். இதன் காரணமாக மிதுனராசி மாணவர்களின் மதிப்பு உயரும். ஆலோசனை என்பது குறுக்கு வழியை நாடாமல் நேர்வழி செல்ல மிதுனராசி மக்களின் செயல்களில் நல்ல பலன்களை பெற முடியும் என்று நம்பி செயல்பட வேண்டும். அடுத்து கடகராசி பலன். ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை உள்ள கடகராசி பலன். இந்த வார பலன்படி கடகராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த வாரம் உங்கள் உணவு சதவீத சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவரின் பரிந்துரையை மேற்கொள்வது நலமாக இருக்கும். கடகராசியை பொறுத்து 8வது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்களின் கவனமின்மையால் பாராமுகத்தால் நீங்கள் பல கடுமையான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பணத்தை செலவு செய்வதை நிறுத்தி சேமிப்பது பற்றி சிந்திக்க வேண்டும். இதற்காக உங்கள் வீட்டு உறுப்பினர் மற்றும் உங்கள் நெருங்கியவர்களுடன் அவரின் செலவுகள் பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டும். அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டும். இல்லையெனில் வார இறுதியில் நிதி நெருக்கடி காரணமாக பல சிக்கல்களை ஏற்படும் சூழல் இருக்கிறது. அதை அனுபவிக்கும் போது சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. கடகராசி மக்கள் நீங்கள் அடிக்கடி உணர்ச்சிகள் மொழி பல முடிவுகளை தேவையற்று எடுக்கிறீர்கள். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த வாரம் மற்றவர்கள் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்லை. அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுத்தால் இந்த முறையும் நீங்கள் பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்வீர்கள். இந்த வாரம் நீங்கள் செய்த முந்தைய முதலீடுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் இதனால் உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான திட்டங்களையும் அது சார்ந்த உத்திகளையும் உங்களால் உருவாக்க முடியும். எனினும் இத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு முக்கியமான வேலையை தொடங்க முன் உங்கள் தந்தை அல்லது அந்த துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது மிக மிக நன்று.
வெளியூர் செல்லும் எண்ணத்தில் இருந்த மாணவர்கள் இந்த வாரம் பொறுமையாக இருந்து கடின உழைப்பை படிப்பில் தொடர வேண்டும். உங்களின் கிரக நிலையின்படி இந்த வார இறுதியில் கடின உழைப்பால் மட்டுமே வெற்றியை நீங்கள் அடைய முடியும். ஆலோசனை என்பது கடகராசி மக்களுக்கு மூடத்தனமாக உழைப்பதை விட்டு நுட்ப அறிவுடன் பல சார்ந்து பெரியோரை துணை கொண்டு உழைப்பதால் பெருமை கொள்ள முடியும், ஆதாயத்தை அறுவடை செய்ய முடியும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் என்பது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்தாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.